ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சண்டே விலாக் தான் பார்க்குறோம். காலையில் எழுந்திரிச்சோடனே நான் எந்திரிக்கவே இல்லை. பாப்பா போய் வெளியே போயிட்டு வந்தாங்க. அவங்க அப்பா எழுந்திரிச்சிட்டாங்க. வெளியே லைட் இருந்ததா, அதனால் போய் வெளியே போயிட்டு வந்தாங்க. ஸோ வெளியே வந்து படுத்துட்டாங்க. பாப்பாவுக்கு என்னென்னா ஒரே இருமலாகவே இருந்தது. ஸோ பால்காரங்க பால் வச்சிட்டாங்க. நான் அந்த இருமலுக்கு என்ன பண்ணேன்னா, நான் அதில் காட்டியிருக்கேன். சித்திரத்தை, திப்பிலி, அப்புறம் நறுக்கு முளம், அப்புறம் இந்த சில விஷயங்கள்லாம் சேர்த்து இந்த இலை இது வந்து கண்டங்கத்திரி கிடையாது, தூதுவலை. கண்டங்கத்திரி இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். துளசி போய் பறிச்சுட்டு வந்திருந்தேன். இப்போ தான் துளசி பறிக்கிறதுக்கு தான் போனோம். அதில் கேட்டு மாதிரி போட்டிருந்தாங்களா, அது என்னால் திறக்க முடியல. அதனால் என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு துளசி பறிக்கிறதுக்கு தான் காலையிலே போயிட்டுருந்தோம். அதை நல்லா இடித்து அந்த சாறை எடுத்து அதில் கொஞ்சோண்டு தேன் கலந்து கொடுத்தா ஒன்று வாமிட்டாக வரும், இல்லைனா மோஷன் வழியாக போயிடும். ஓரளவு கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி காலையிலே அந்த வேலை தான் முதல்ல நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து வெளியே போக வேண்டியிருக்குன்னு சொன்னாங்க. அதனால் சிக்கன் எடுத்து கொடுத்துட்டே போயிட்டாங்க. நான் ரைஸு, இன்றைக்கி மெனு என்னென்னா ரைஸு, ரசம், பாப்பாவுக்கு மிளகு ரசம் வச்சுருந்தேன். அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு, அப்புறம் சிக்கன் கிரேவி, ஒரு வறுவல் மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கூட. அப்புறம் எக்கு பாயில் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் வந்து இன்றைக்கி ஒரு மெனுவாக இருந்தது, லன்ச் மெனுவாக இருந்தது. ஸோ சாப்பிட்டுட்டு 1:30 கிட்டே சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு நேப் மாதிரி எடுத்துகிட்டு ஈவினிங் போல் நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பியாச்சு. இதுதான் இன்றைக்கி நடந்தது. ஸோ இதில் என்னென்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த கோல்டு வந்தது அப்படின்னா நைட் டைமில் அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி, ட்ரெஸ்ஸு வந்து திடீர்னு ஃபீவர் வரலாம். கோல்டு இருந்ததுன்னா திடீர்னு ஃபீவர் வரும். ஸோ அதனால் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப டைட்டாக போடாமல் லூஸாக ஸ்லீவ்லெஸ்ஸு, இந்த மாதிரி பனியன் மாதிரி, ஸ்லிப் மாதிரி, இந்த மாதிரி போட்டுட்டு கீழே ஒரு ட்ரௌசரோ ஒரு ஷார்ட்ஸோ போட்டு விட்டுட்டு நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும், ஃபீவர் அடிக்குதா என்னன்னு சொல்லி. ஏன்னா நைட் டைம் தான் வந்து இந்த 3 o'clock 2 o'clock சம்திங் தான் வந்து கோல்டு இருந்தால் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் கொஞ்சம் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். பாப்பா வந்து சிக்கன் வாங்கிட்டு நான் போகிறேன்னு சொல்லி போனாங்க. ஸோ கடைக்கு போயிட்டு ரஸ்க்கு காலையில் ரெகுலராக நாங்கள் வழக்கமாக சாப்பிட்றது உண்டு. அது வாங்கிட்டு வச்சதான் அவங்க ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. இதுதான் நடந்தது. இன்னொன்று, சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கோல்டு அந்த மாதிரி வந்துச்சுன்னா மேக்ஸிமம் நம்ம அப்சர்வேஷனில் வந்து அவங்களுக்கு நெஞ்சு சளி கிருட்டு நெஞ்சில் கை வச்சா சில வைப்ரேட் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஹாட்டாகவே ஒரு எப்போ என்ன கொடுத்தாலுமே வார்மாகவே கொடுங்க. சில்லாக எந்த இதுவுமே அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவே கூடாது. எல்லாமே வந்து வார்மாக இருக்கிற மாதிரி, தண்ணியிலேருந்து பால் எல்லாமே ஓரளவு ஹாட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுங்க. அப்படி கொடுத்தாலே ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஹஸ்பண்ட் வந்து வெளியே கிளம்புறாங்கன்னு சொல்லியிருந்தாலும் ஹெல்மெட் வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த ஹெல்மெட்டை தான் எடுத்து கொடுக்க போயிருந்தேன். பாப்பாவும் வெளியே நின்று விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தான் சின்ன சின்ன டிப்ஸு நம்ம வந்து லைஃப்பில் ஃபாலோ பண்ணாலே வந்து ஓரளவு பெரிய சிவியரான இஷ்யூஸு ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம வந்து ஓரளவு நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன காட்டியிருந்தேன் அப்படின்னா, அன்றைக்கி மெனுவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கன் கிரேவிக்கு. ஸோ அந்த ஃபுல் ரெசிபிலாம் நான் எடுக்கலை. இதுதான் சித்திரத்தை, இந்த நான் சொன்ன மெடிசன் கஷாயம் போடுறதுக்கு. பாப்பா சைட்லேருந்து கத்திகிட்டே இருக்காங்க. இது வந்து நறுக்கு மூலம், இது திப்பிலி, கொஞ்சம் தான் காட்டியிருந்தேன். இது வந்து இஞ்சி, சுக்கு போடுறதா இருந்தாலும் சுக்கு போட்டுக்கலாம். இஞ்சி நான் அந்த இலையும் போட்டிருந்தேன்னு சொன்னேன்ல, துளசி அண்ட் தூதுவலை, இதையும் போட்டு நல்லா நச்சு, சின்னோண்டு ஒரு கல் உப்பு போட்டு நச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன், தேன் போட்டு. இது இஞ்சி போட்டு பேஸ்ட்டு கிரேவிக்காக நான் செஞ்சுருந்தது. ஆயில் நல்லா ஊற்றிட்டு நம்ம எப்பயும் போல். ஆனால் நான் இதில் வந்து இது காட்டலை, அது என்ன ரெசிபி காட்டலை, கட் பண்ணி வச்சுருந்தது மட்டும்தான். வேணும்னா சொல்லுங்கள், நான் ரெசிபி நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ சம்மர் டைமாக இருக்குல்ல, சம்மர் டைமாக ஜென்ரலாகவே சம்மர் டைமில் வந்து கூலிங்கான எந்த ஒரு ஐட்டமுமே நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வேணாம். ஏன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் காட்டிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க சின்ன குழந்தைங்களுக்கு. இன்னொன்று, அன்றைக்கி கிச்சனில் வந்து நடந்ததான் அப்பப்போ ஒரு கிளிப் எடுத்திருந்தேன். இதோட சேர்த்து ஷார்ட்ஸும் எடுத்து வச்சுருந்தேன்னா, ஸோ அதெல்லாம் போயிட்டு இருந்தது. இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு மண்டே, ஸ்கூலு ஹரிபரியாக இருக்கும். இருந்தாலும் நான் நைட்டே இன்றைக்கி எப்போ எந்திரிச்சு எந்தெந்த டைமுக்குள்ளே என்னென்னு சொல்லி ஓரளவு ஷெட்யூல் பண்ணிவிட்டு நான் இப்போ ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டு நான் காலையில் நான் வீடியோ கண்டிப்பாக நான் எடுக்க ட்ரை பண்ணுவேன், எடுத்துட்றேன். ஷார்ட்ஸ் வருமானு தெரில, ஏதோ ஒன்று ஷார்ட்ஸ் வரும், இல்லைனா வீடியோவாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நான் என்ன சொல்ல நினச்சிருந்தேன்னா, இப்போ பேசிக்காகவே ஒரு டவுட்டு, இது டவுட்டுன்னு இல்லை, நார்மலாகவே தான். இப்போ வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இன்ட்ரோ பண்ணும்போது என்ன இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது, ஃபுட்டில் இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்ன ஒரு சின்ன விஷயமாக இருக்கட்டும், எப்படி இன்ட்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாது. இன்னொன்று, அவங்க சடனாக நம்ம ஒன்று கொடுக்குறோன்னா அவங்க அடாப்ட் பண்ண மாட்டாங்க. அதை எப்படி நம்ம அவங்களுக்கு இது பண்ணோம் அப்படின்னா, ரெகுலராக ஒரு 3 டேஸு இல்லை 4 டேஸ் ரெகுலராக அந்த ஃபுட்டு நம்ம கொடுத்துட்டே இருக்கும்போது, இப்போ அவங்க வந்து பேசிக்காக இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு களி சாப்பிட மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேபி இருக்காங்கன்னா, ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அதை ஒரு 3 டேஸ் இல்லைனா 4 டேஸ் அதை ரெகுலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் ரேண்டம் டேஸில் நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பழகிட்டிங்கன்னா சாப்பிட்ருவாங்க. இது வந்து இன்றைக்கி அந்த லன்ச் மெனுவோட ஃபுல் பிளேட். இது ரசம், சுக்கா, கிரேவி, எக்கு, அவ்வளோதான். தேங்க்யூ.